பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. இந்த பரிசுத்த நாளிலே இந்த லைவ் வர்ஷிப்பை பார்க்கிற யாவரையும் இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. இந்த நாளிலே கூட தேவனுடைய பிரசன்னத்தை உணரத்தக்கதாய் நாம் ஜெபத்தோடு கூட கர்த்தருடைய சமூகத்திலே கடந்து வருவோம். கண்களை மூடி ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா. Thank you Jesus. கிருபையே நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். நீ நல்லவர், உடைய கிருபை என்றும் உள்ளதப்பா. ஹல்லேலூயா. இரத்தத்தால் சேமெடுக்கிறோம். காலங்களிலே ஆண்டவரே மனுஷனை உருவாக்கி மனுஷனுடைய நாட்களையும் எல்லைகளையும் குறித்திருந்த தெய்வம், இந்த நாட்களிலே கூட எங்களுடைய சூழ்நிலைகள் எல்லாம் எங்களுக்கு மாறாக கடந்து வந்தாலும் அவைகள் மத்தியிலையும் எங்களோடு கூட இருப்பேன் என்று வாக்கு பண்ணவர். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை வாக்கு பண்ண தெய்வம் எங்களோடு கூட அசைவாடி கொண்டிருக்கிற தேவர்களுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நாங்கள் சபையாய் கூடி வந்து ஆராதிக்க முடியாவிட்டாலும் வீடுகளில் அமர்ந்திருந்து இந்த வேத சத்தியங்களையும் எங்களோடு கூட ஆராதிக்கிற ஒவ்வொருவரையும் உடைய கரத்திலே தருகிறோம். ஆண்டவரே, உடைய பிரசன்னத்தின் மகிமையினால் நிரப்புவீராக. நாங்கள் ஆராதிக்கும் நேரத்திலே நீர் மீட்டு கொண்ட ஆத்துமாக்கள் கம்பீரித்து மகிழ்வதாக. ஹல்லேலூயா. உடைய பிரசன்னத்தை நாங்கள் உணர்கிறோம் ஆண்டவரே. We feel your glorious anointing today. We want your heavenly anointing with us. பாடும்போது நீர் மீட்டு கொண்ட ஆத்துமாக்கள் கம்பீரித்து மகிழட்டும், ஜனங்களுமை ஆராதிக்கட்டும் ஆண்டவரே. வேத வசனங்கள் கர்த்தர் தீர்க்க தரிசனமாய் எங்களோடு கூட பேசும். தாழ்த்துகிறோம், சமர்ப்பிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறேன் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இன்று காலை வேளையிலே நம்முடைய பாடல் வேளையிலே முதலாக யாவருக்கு மிகவும் பரிச்சயமான போற்றி துதிப்போம் என் தேவதேவன் என்ற பாடலை நாம் சேர்ந்து பாடுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. Amen. Hallelujah. போற்றி துதிப்போம் தேவனை புதிய கிருபையுடனே. ஆமென். போற்றி துதிப்போம் தேவனை புதிய கிருபையுடனே. நேற்றும் இன்றும் என்றும், நேற்றும் இன்றும் என்றும் மாறா இயேசுவை நாம் என்றும் பாடி துதிப்போம். நேற்றும் இன்றும் என்றும், நேற்றும் இன்றும் என்றும் மாறா இயேசுவை நாம் என்றும் பாடி துதிப்போம். இயேசுவன் நாமமே, இயேசுவன் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே. என் நேசரேசுவை நான் என்றும் ஏத்தி மகிழ்ந்திடுவேன். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஏத்தி மகிழ்ந்திடுவேன். கோர பயங்கரமான புயல கொடிய அலையின் மத்தியில், பயங்கரமான புயலில் கொடிய அலையின் மத்தியில் காக்கும் கரம் கொண்டு, காக்கும் கரம் கொண்டு மார்பில் சேர்த்தணைத்த என்றும் பாடுவேன். ஆமென். கரம் கொண்டு மார்பில் சேர்த்தணைத்த உள்ளத்தின் ஆழத்தில் ஆண்டவர் நோக்கி பார்த்து, இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே. என் நேசரேசுவை நான் என்றும்
நதி போன்ற சோதனையிலும் நதி போன்ற சோதனையிலும் சோர்ந்தழிந்து மாளாதே. யோர்தான் நதி போன்ற சோதனையிலும் சோர்ந்தழிந்து மாளாதே. ஆர்ப்பின் ஜெயதொனியோடே ஜெயதொனியோடே பாதுகாத்த என்றும் பாடுவேன். ஆர்ப்பின் ஜெயதொனியோ பாதுகாத்த அன்பை என்றும் பாடுவேன். இயேசுவென்னோ என் ஆத்துமாவின் கீதமே கீதமே என் நேசரேசுவை நான் என்றும் ஏத்தி மகிழ்ந்திடுவேன். என் நேசரேசுவை நான் என்றும் ஏத்தி மகிழ்ந்திடுவேன். தாய்த்தன் பாலகனையே மறப்பேனோ நான் மறவேன் என்று சொன்னதா. தாய்த்தன் பாலகனையே மறப்பேனோ நான் மறவேன். உன் தாய் உன்னை மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன் என்று வாக்கு பண்ண தெய்வம் உன்னை மறந்து போகிற தெய்வம் அல்ல. என்று கால்களில் ஆண்டவருடைய சமூகத்தில் அமர்ந்திருக்கும் போது தாழ்த்தி ஆண்டவருடைய சமூகத்தில் சமர்ப்பித்துக் கொடு. கர்த்தருடைய வாழ்க்கையை அறிந்திருக்கிற தெய்வமாய் உன்னோடு கூட கடந்து வருகிற தெய்வமாய் சுவாடி கொண்டிருக்கிறார். கீதாமே என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி அங்கிடுவேன். பூமி அகிலமும் அகிலமும் சாட்சியாகவே போங்கள் என்ற கட்டளையதா. பூமி அகிலமும் சாட்சியாகவே போங்கள் என்ற கட்டளையதா. ஆவி ஆத்துமாவும் தேகம் யாவும் என்று தொண்டு செய்குவேன். ஆவி ஆத்துமாவும் தேகம் யாவும் என்று தொண்டு செய்கும். இயேசுவென்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். Once again, இயேசுவென்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே என் நேசரேசு. ஹல்லேலூயா. உம்மையே நான் ஏற்றி மகிழ்ந்து உம்மை ஆராதிக்கின்றோம் ஆண்டவரே. உம்முடைய சமூகத்திலே நாங்கள் கடந்து வருகிறோம். உம்மை போற்றி துதிக்கத்தக்கதாய் உம்மை மகிமைப்படுத்தத்தக்கதாய் உம்முடைய சமூகத்தை நாங்கள் ஆராதிக்கத்தக்கதாய் இந்த நாளிலே கர்த்தரை கூட்டி சேர்க்கிறீரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, தேசத்தின் கொள்ளை நோய்களிலிருந்து இந்த சூழ்நிலை விடுவிக்க வல்லவரான தெய்வம் எங்களோடு கூட சிவாடி கொண்டிருக்கிற தெய்வங்களுக்காய் உமக்கு நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா, உமக்கு ஸ்தோத்திரம். Thank you Jesus. பக்தன் பாடுகிறான், தேவனின் ஆலயமே, பரிசுத்த ஆலயமே, மகிமையின் ஆலயமே, நாமே அவ்வாலயமே. இந்த உலகத்துல ஆண்டவர் வாசம் பண்ணுகிற இடமாய் கர்த்தர் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். Each and every people is called to be the temple of the Lord. ஆண்டவருடைய ஆலயமாய் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். வேதம் சொல்லுகிறது, அந்த ஆலயத்தை பரிசுத்தப்படுத்தி தேவன் தமக்கு பிரியமானதாய் தாம் விரும்புகிறதாய் உருவாக்க விரும்புகிறார். எத்தனை பேர் இன்னும் எங்களோடு கூட சேர்ந்து பாட முடியும்? அவருக்கு பிரியமான ஆலயமாய், கரைதிரை இல்லாத மணவாட்டியாக, அவருடைய வருகையிலே ஆயத்தப்படுத்தப்படுகிற மணவாட்டியாக கர்த்தர் நாட்கள் நம்மை உருவாக்க விரும்புகிறார்.
ஹல்லேலூயா. சேர்ந்து பாடுவோம். ஆலயமே, பரிசுத்த ஆலயமே, மகிமையின் ஆலயமே, நாமே ஆலயமே, தேவனின் ஆலயமே, இயேசுவின் இரத்தத்தால் மீட்கப்பட்டோம், அவருக்கை கிரயமாய் கொள்ளப்பட்டோம். இயேசுவின் இரத்தத்தால் மீட்கப்பட்டோம், அவருக்கை கிரயமாய் கொள்ளப்பட்டோம். தேவனின் ஆவியால் நிரப்பப்பட்டோம், நம் தேவ பிள்ளைகளானோம், அவர் சொந்த ஜனமானோம். தேவனின் ஆவியால் நிரப்பப்பட்டோம், நம் தேவ பிள்ளைகளானோம், அவர் சொந்த ஜனமானோம். தேவனின் ஆலயமே, பரிசுத்த ஆலயமே, மகிமையின் ஆலயமே, நாமே ஆலயமே, தேவனின் ஆலயமே, நாம் இனி நம்முடையவர்களல்ல, அவர் சரீரத்தின் சொந்தமானார். ஆமென். நாம் இனி நம்முடையவர்களல்ல, அவரே சரீரத்தின் சொந்தமானார். வஞ்சிக்கப்படாமல் தீட்டுப்படுத்தாமல் பரிசுத்தம் காத்துக் கொள்வோம், பரிசுத்த ஜாதியாக. வஞ்சிக்கப்படாமல் தீட்டுப்படுத்தாமல் பரிசுத்தம் காத்துக் கொள்வோம், பரிசுத்த ஜாதியாக. தேவனின் ஆலயமே, ஆலயமே, பரிசுத்த ஆலயமே, மகிமையின் ஆலயமே, நாமே ஆலயமே, தேவனின் ஆலயமே. கர்த்தருடன் என்றும் இசைந்திருப்போம், அவருடன் ஒரே ஆவியாய். கர்த்தரோடு கூட சேரத்தக்கதாய், இசைந்து வாழத்தக்கதாய், அவருடன் ஒரே ஆவியாயிருப்போம். ஆவியினாலும் சரீரத்தாலும் மகிமை செலுத்திடுவோம், கர்த்தருக்கே என்று. ஆவியினாலும் சரீரத்தாலும் மகிமை செலுத்திடுவோம், கர்த்தருக்கே என்று. தேவனின் ஆலயமே, பரிசுத்த ஆலயமே, மகிமையின் ஆலயமே, ஹல்லேலூயா. இயேசுவின் ரத்தம் தேவனின் ஆலயமே, கரை தீரையில்லா சபையாக, கற்புள்ள கன்னிகையை போல, கரை தீரையில்லா சபையாக. Glory to God, Jesus. கன்னிகையை போல, இயேசுவுக்காக ஜீவிப்போமே, என்றும் அவர் சித்தம் செய்திடுவோம், மணவாட்டியாகிடுவோம். இயேசுவுக்காக ஜீவிப்போமே, என்றும் அவர் சித்தம் செய்திடுவோம், மணவாட்டியாகிடுவோம். தேவனின் ஆலயமே, பரிசுத்த ஆலயமே, மகிமையின் ஆலயமே, நாமே ஆலயமே, தேவனின் ஆலயமே. இயேசுவின் வருகை நெருங்கிடுதே, அவர் பிரசன்னம் விரைந்தே எழுதே. இயேசுவின் வருகை நெருங்கிடுதே, ஹல்லேலூயா. இயேசுவின் ரத்தம் எழுதே, மகிமை மேல் மகிமை அடைந்திடுவோமே, நாம் மறுரூபமாகிடுவோம், மகிமையில் சேர்ந்திடுவோம்,
மகிமை மேல் மகிமை அடைந்திடுவோமே நாம் மறுரூபமாகிடுவோம். மகிமையின் பரிசுத்த ஆலயமே, மகிமையின் ஆலயமே, நாமேயவாலயமே, தேவனின் ஆலயமே. நாமினே நம்முடையவர்கள் அல்ல, அவரே சரி. நம்முடைய சரீரத்தை அவர் சொந்தமாக்க விரும்புகிறார். உன் வாழ்க்கையில் ஒரு சரீரம் உனக்கு சொந்தம் அல்ல சகோதரனே, ஒரு சரீரம் உனக்கு சொந்தம் அல்ல சகோதரி. கர்த்தருடைய சரீரமாய் அது மாற்றப்படத்தக்கதாய், அவருடைய சிலுவையில் அறையப்படத்தக்கதாய், கிறிஸ்துவோடு கூட பரிசுத்தம் காத்து வாழ கர்த்தரை அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. Oh, glory to God. We worship you, Jesus. பரிசுத்தம் காத்துக்கொள்வோம். பரிசுத்த ஜாதியாக, கரை தீரையில்லா சபையாக, கற்புள்ள கன்னிகையை போல, கரை தீரையில்லா சபையாக, கற்புள்ள கன்னிகையை இயேசுவுக்காக ஜீவிப்போமே என்றும் அவன் சித்தம் செய்திடுவோம், மணவாட்டியாகிடுவோம். இயேசுவுக்காக ஜீவிப்போமே என்றும் அவன் சித்தம் செய்திடுவோம், மணவாட்டியாகிடுவோம். இயேசுவுக்காக ஜீவிப்போமே. ஆண்டவருடைய சமூகத்திலே கரங்களை உயர்த்தி என்னோடு கூட சேர்ந்து சொல்லுவோமா? இயேசுவுக்காக ஜீவிப்போம். ஓ ஹல்லேலூயா. நான் ஆண்டவருக்காய் ஜீவிப்பேன். ஆண்டவரே, எந்த சூழ்நிலை வந்தாலும், எந்த விதமான தடைகள் வந்தாலும், எந்த விதமான நெருக்கங்கள் வந்தாலும், எந்த விதமான தடைகள் வந்தாலும் நான் சோர்ந்து போவதில்லை. உமக்கு பிரியமான மணவாட்டியாய், நீர் விரும்புகிற பாத்திரமாய் நான் உமக்காக வாழ்வேன் என்ற ஒரு தீர்மானத்தை எடுப்போமா? என்று காலவெளியில தேவனுடைய சமூகத்தில் ஜெபிக்கிற தேவ பிள்ளைகள் ஒருமனப்பட்டு கர்த்தரோடு கூட சேர்ந்து கர்த்தரோடு கூட நெருங்க தொடங்குவோம். உங்கள் வீடுகளிலே பரிசுத்த ஆவியானவர் நிறைவாய் தங்கட்டோ, பரிசுத்த வல்லமை நிறைவாய் தொடட்டோ. கர்த்தருடைய ஆவி எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு. கர்த்தருடைய மகிமையின் பிரசன்னம் நிறைவாய் வெளிப்படட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நீ கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனே, சகோதரியே, இந்த காலத்தினுடைய சூழ்நிலைகளை நாம் அறிந்திருக்கிறோம். ஆண்டவருடைய சமூகத்தில் சமர்ப்பித்து கொடுத்து என்னோடு கூட சேர்ந்து பாடுவோம். பக்தன் பாடுகிறான், இருள் சூழும் காலம் இனி வருது, அருளுள்ள நாட்கள் பயன்படுத்துங்க. இன்னைக்கு நமக்கு ஜீவனையாவது இந்த உலகம் விட்டு வைத்திருக்கிறது. எத்தனையோ பேருடைய ஜீவன் இந்த உலகத்தை விட்டு மாய்க்கப்பட்டிருக்கிறது. இருள் சூழும் காலத்தினுடைய அந்த துவக்கத்திலே, துவக்க புள்ளிகளே வந்திருக்கிற சபையை ஆண்டவருடைய சமூகத்திலே சொல்லுகிறேன், இந்த நாளிலே நீ வித்தியாசப்பட வேண்டும். Hallelujah. Give me the card. Hallelujah. திறவுண்ட வாசல் அடைபடும் முன் நொறுங்குண்ட மனதாய் முன் சொல்வோர் யார்? நாட்கள் கொடியதாய் மாறிடுதே, காலத்தை ஆதாயம் செய்திடுவோம். நாட்கள் கொடியதாய் மாறிடுதே, காலத்தை ஆதாயம் செய்திடுவோம். இருள் சூழும் காலம் இனி வருதே, அருளுள்ள நாட்கள் பயன்படுத்து. இருள் சூழும் காலம் இனி வருதே, அருளுள்ள நாட்கள் பயன்படுத்தும். திறவுண்ட வாசல் அடைபடும் முன் நொறுங்குண்ட மனதாய் முன்
செல்வோர் யார்? திறவுண்ட வாசல் அடைவாடு முன் நொறுங்குண்ட மனதாய் முன் செல்வோர் யார்? நாட்கள் கொடியதாய் மாறிடுதே, காலத்தை ஆதாயம் செய்திடுவோம். நாட்கள் கொடியதாய் மாறிடுதே, காலத்தை ஆதாயம் செய்திடுவோம். தரிசு நிலங்கள் அநேகமுண்டு, தரிசனம் பெற்றோனி முன் வருவி. தரிசு நிலங்கள் அநேகமுண்டு, தரிசனம் பெற்றோனி முன் வருவி. பரிசாக இயேசுவை அவர்களுக்கு அளித்திட அன்பினா எழுந்து செல்வி. பரிசாக இயேசுவை அவர்களுக்கு அளித்திட அன்பினால் எழுந்து செல்வி. திறவுண்ட வாசல் அடைவாடு முன் நொறுங்குண்ட மனதாய் முன் செல்வோர் யார்? திறவுண்ட வாசல் அடைவாடு முன் நொறுங்குண்ட மனதாய் முன் செல்வோர் யார்? நாட்கள் கொடியதாய் மாறிடுதே, காலத்தை ஆதாயம் செய்திடுவோம். நாட்கள் கொடியதாய் மாறிடுதே, காலத்தை ஆதாயம் செய்திடுவோம். ஆமென். எத்தனை நாடுகள் இந்நாட்களில் கர்த்தரின் பணிக்குதான் கதவடைத்தார். எத்தனை நாடுகள் இந்நாட்களில் கர்த்தரின் பணிக்குதான் கதவடைத்தார். திறந்த வாசல் இன்று உனக்கெதிரில் பயன்படுத்தும் மக்கள் ஞானவான்கள். திறந்த வாசல் இன்று உனக்கெதிரில் பயன்படுத்தும் மக்கள் ஞானவான்கள். ஓ திறவுண்ட வாசல் அடைவாடு முன் நொறுங்குண்ட மனதாய் முன் செல்வோர் யார்? திறவுண்ட வாசல் அடைவாடு முன். ஆமென். நொறுங்குண்ட மனதாய். ஓ glory. நாட்கள் கொடியதாய் மாறிடுதே, காலத்தை ஆதாயம் செய்திடுவோம். நாட்கள் கொடியதாய் மாறிடுதே, காலத்தை ஆதாயம் செய்திடுவோம். விசுவாசிகள் என்னும் கூட்டமுண்டு, அன்பு ஒன்றே அவர் நடுவில் உண்டு. விசுவாசிகள் என்னும் கூட்டமுண்டு, அன்பு ஒன்றே அவர் நடுவில் உண்டு. ஒரு மனம் ஒற்றுமை அங்கு உண்டு என்று சொல்லும் நாட்கள் இன்று வேண்டும். ஒரு மனம் ஒற்றுமை அங்கு உண்டு என்று சொல்லும் நாட்கள் இன்று வேண்டும். திறவுண்ட வாசல் அடைவாடு முன் நொறுங்குண்ட மனதாய் முன் செல்வோம். திறவுண்ட வாசல் அடைவாடு முன். ஹல்லேலூயா. நொறுங்குண்ட மனதாய் முன் செல்வோர் யார்? நாட்கள் கொடியதாய் மாறிடுதே, காலத்தை ஆதாயம் செய்திடுவோம். நாட்கள் கொடியதாய் மாறிடுதே, காலத்தை ஆதாயம் செய்திடுவோம். இனி வரும் நாட்களில் நமது கடன் வெகு அதிகம் விசுவாசிகளே. இனி வரும் நாட்களில் நமது கடன் வெகு அதிகம் விசுவாசிகளே. நம்மிடை உள்ள ஐக்கியமே வெற்றியும் தோல்வியும் ஆக்கிடுமே. நம்மிடை உள்ள ஐக்கியம் ஹல்லேலூயா வெற்றியும் தோல்வியும் ஆக்கிடுமே. ஓ திறவுண்ட வாசல் அடைவாடு முன் நொறுங்குண்ட மனதாய் முன் செல்வோர் யார்? திறவுண்ட
ஹalleluya. குண்டமானதாய் முன் செல்வோர் யார்? நாட்கள் கொடியதாய் மாறிடுதே, காலத்தை ஆதாயம் செய்திடுவோம். நாட்கள் கொடியதாய் மாறிடுதே, காலத்தை ஆதாயம் செய்திடுவோம். இயேசுவே எங்கள் உள்ளங்களை அன்பெனும் ஆவியால் நிறைத்திடுமே. இயேசுவே எங்கள் உள்ளங்களை அன்பெனும் ஆவியால் நிறைத்திடுமே. இந்தியாவின் எல்லா தெருக்களிலும் இயேசுவின் நாமம் நிறைந்திடுமே. இந்தியாவின் எல்லா தெருக்களிலும் இயேசுவின் நாமம் நிறைந்திடுமே. தீர உண்ட வாசல் அடைபடு முன் நொறுங்குண்ட மனதாய் முன் செல்வோர் யார்? தீர உண்ட வாசல் அடைபடு ஹalleluya. நொறுங்குண்ட மனதாய் முன் செல்வோர் யார்? நாட்கள் கொடியதாய் மாறிடுதே, காலத்தை ஆதாயம் செய்திடுவோம். நாட்கள் கொடியதாய் மாறிடுதே, காலத்தை ஆதாயம் செய்திடுவோம். நாட்கள் கொடியதாய் மாறிடுதே, காலத்தை ஆதாயம் செய்திடுவோம். Hallelujah, hallelujah. We worship you, oh Lord Jesus. We come into your presence, oh Lord. திறவுண்ட வாசல் அடைபடுமன் நொறுங்குண்ட மனதாய் உடைய சமூகத்திலே கடந்து வர ஒரு சிலரை கர்த்தர் உருவாக்குங்கப்பா. இந்த நாட்களிலே சபையாய் அழுகையோடு ஆண்டவரே, இந்த திறந்த வாசல் அடைபடும் முன்பாக ஒருவர் கூட கெட்டு போகாமல் நித்திய ஜீவன் அடையும்படிக்கு அவரை தந்துள்ளவளவாய் அன்பு கூர்ந்த கிறிஸ்துவுடைய அன்பை எங்கள் தேசமெல்லாம் பறைசாற்ற எங்களை பயன்படுத்தும் ஆண்டவரே. ஹalleluya. என்னை உருவாக்கும் உந்தன் கரத்தினில், என்னை உருவாக்கும் உந்தன் கரத்தினில் என்னை பயன்படுத்தும் உந்தன் மகிமைக்கே. என்னை பயன்படுத்தும் உந்தன் மகிமைக்கே. நான் ஒரு கருவியா பயன்பட வாஞ்சிக்கிறேன். நான் ஒரு கருவியா பயன்பட வாஞ்சிக்கிறேன். நான் ஒரு கருவியா பயன்பட வாஞ்சிக்கிறேன். once again, நான் ஒரு கருவியா பயன்பட வாஞ்சிக்கிறேன். என்னை உருவாக்குங்க ஆண்டவரே, ஒரு கருவியாய் பயன்படுத்துங்க ஆண்டவரே. நாங்கள் முடக்கப்பட்டவர்களாய் அல்ல, எங்கள் தேசத்தின் எல்லைகளை சந்திக்கிறவர்களாக, நம்முடைய வருகைக்கு முன்பாக சிலரை ஆகலும் ஆயத்தப்படுத்துவர்களாக எங்களை ஒன்று கூட பயன்படுத்தும். உடைய சமூகத்தை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளில் இருக்கிற சூழ்நிலைகளுக்கு நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. வீடுகளிலே முடங்கி போன வாழ்க்கை, சோஷியல் லைஃப், எக்கனாமிக்கல் லைஃப், பிரைஸ் தி லார்ட், ஹெல்த் இஷ்யூஸ், எத்தனையோ பிரச்சனைகளை நாங்கள் சூழ்ந்து கொண்டிருக்கிறது ஆண்டவரே. அவைகள் மலை போல எங்களுக்கு மேல் நின்றாலும் அவைகளை ஜெயம் கொள்ளுகிற ஜெயாளியான கிறிஸ்து எங்களோடு கூட இருக்கிற நாங்கள் விசுவாசித்திருக்கிறோம். நாங்கள் விசுவாசித்திருக்கிறார் என்று அறிந்திருக்கிறோமே. திறவுண்ட வாசல் அடைபடுமன் நொறுங்கிட்ட மனதாய் முன் செல்லுகிற ஒரு கூட்டம், அழுகிற கூட்டம் வேண்டும் ஆண்டவரே. அழுது புலம்புகிற சிலரை கர்த்தர் எழுப்புங்க. தேசம் சந்திக்கப்படட்டும். என் தேச எல்லை எங்கும் அப்பா உம்முடைய கொடி உயரணும், நீர் உயர்த்தப்படணும்.
என்று பாரத்தோடு பாடின தேவ பிள்ளைகளுடைய பாரங்கள் இந்த நாட்கள் நிறைவேறட்டும் ஆண்டவரே. எங்கள் நாட்கள் இவைகளெல்லாம் நாங்கள் சந்திக்க வேண்டி இருக்கிறது. ஆனாலும் விசுவாசிக்கிறோம், எங்கள் பிரசங்கங்கள் வீணாகவில்லை, எங்களுடைய தேவனுடைய வசனம் மாறி போவதில்லை. அது நேற்றும் இன்றும் என்றும் மாறாததா இருக்கிற. அப்படி நமக்கு ஸ்தோத்திரம். மாறாத தேவனுடைய கரத்துக்குள் தாழ்த்துகிறோம். தொடர்ந்து தம்முடைய பிள்ளைகளை தைரியப்படுத்தி விசுவாசத்தில் உறுதிப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறேன் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட வேத பகுதி 93வது சங்கீதம். சங்கீதம் 93. கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார், மகத்துவத்தை அணிந்து கொண்டிருக்கிறார். கர்த்தர் பராக்கிரமத்தை அணிந்து அவர் அதை கட்சியாக கட்டி கொண்டிருக்கிறார். ஆதலால் பூச்சக்கரம் அசையாதபடி நிலை பெற்றிருக்கிறது. உமது சிங்காசனம் பூர்வம் முதல் உறுதியானது, நீர் அநாதியாயிருக்கிறீர். கர்த்தாவே, நதிகள் எழும்பின, நதிகள் இரைச்சலிட்டு எழும்பின, நதிகள் அலை திரண்டு எழும்பின. திரளான தண்ணீர்களின் இரைச்சலை பார்க்கிலும் சமுத்திரத்தின் வலிமையான அலைகளை பார்க்கிலும் கர்த்தர் உன்னதத்திலே வல்லமையுள்ளவர். உமது சாட்சிகள் மிகவும் உண்மையுள்ளைகள். கர்த்தாவே, பரிசுத்தமானது நித்திய நாளாக உமது ஆலயத்தின் அலங்காரமாக இருக்கிறது. கர்த்தர் தந்த இந்த சங்கீதத்துக்காக நாம் எல்லோரும் இருக்கிற இடத்திலே தேவனை ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கர்த்தாவே, ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த பரிசுத்த நாளின் காலை வேளையிலே உங்களோடு கூட தேவனுடைய வசனவுமாய் நிற்க கர்த்தனுக்கு பாராட்டின மேலான கிருபைகளுக்காக, இரக்கங்களுக்காக தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். நாம் இந்த சூழ்நிலைகளை குறித்து நாம் அறிந்திருக்கிறோம். நாம் எல்லாரும் வீட்டுக்குள்ளாக முடங்கி இருக்கக்கூடிய இந்த சூழல்ல நான் ஒரு விஷயத்தை இந்த இடத்துல உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஆண்டவர் நம்மை ஆலயமாய் தெரிந்தெடுத்திருக்கிறார். ஆமென். ஆண்டவர் கைகளால் கட்டப்பட்ட ஆலயத்திலே, கட்டிடத்திலே வாசம் பண்ணுகிற தெய்வம் அல்ல. சாலமோன் சொல்லுகிறான், ஆண்டவரே, வானம் உம்முடைய சிங்காசனம், பூமியுடைய பாதப்படி, நான் கட்டின இந்த ஆலயம் எம்மாத்திரம் என்று சொல்லுகிறான். எம்மாத்திரமான இந்த ஆலயத்திலே நீர் வாசம் பண்ணுவீரோ என்று கேள்வி கேட்கிறான். ஆகவே நமக்குள்ளே அவர் வாசமாயிருக்கிறார். அவர் நம்மை ஆலயமாய் தெரிந்தெடுத்திருக்கிற என்ற சத்தியத்தை எத்தனையோ முறை பிரசங்கிக்க கேட்டிருக்கிறோம். இப்பொழுதை அனுபவிக்கிறபடினால் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். ஆமென். பொதுவாக நம்முடைய கிறிஸ்தவ நம்பிக்கை என்ன தெரியுமா? நாம் ஆலய கட்டிடத்திற்குள்ளாய் போனால் ஆண்டவர் வாசம் பண்ணுகிறார், ஆண்டவரை ஆராதிக்கிறோம் என்றெல்லாம் நாம் நம்பி இருக்கிறோம். ஆண்டவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். இப்போது நம்முடைய பரிசுத்தத்தையும் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற தேவனுக்கு நாம் வைத்திருக்கிற வாசஸ்தலத்தையும் அவர் இந்த நாட்களிலே நம்மிடத்தில் பரிசுத்தப்படுத்த விரும்புகிறார். ஆகவே இந்த நாட்களிலே வீடுகளில் இருக்கிற தேவ பிள்ளைகள் ஒவ்வொரு நாளும் தேவனுக்கு ஏற்ற பரிசுத்தத்தில் வளருவோம். கர்த்தர் பரிசுத்தத்தை நமக்குள் நிலைநாட்டி அவருடைய வருகைக்கு நம்மை ஆயத்தப்படுத்துவாராக. இன்று காலையில் நம்முடைய சிந்தனைக்காக நான் எடுத்துக்கொண்ட வேத பகுதி எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். போதும். இங்கு வாசிக்கிற இந்த வசனத்தை எத்தனையோ செய்திகள் கேட்டிருக்கிறோம். சிறு வயது முதலே நம்முடைய சபைகளிலே நம்முடைய கிறிஸ்தவர்கள் சொல்லி வளர்த்த ஒரு விஷயம், இயேசு கிறிஸ்துவுக்கு ஃபோன் நம்பர் தெரியுமா அப்படின்னு கேட்பாங்க. அப்ப சொல்லுவாங்க 333 333 333 அப்படின்னு சொல்லுவாங்க. அதற்கு காரணம், அவர்கள் சொல்ல காரணம், எரேமியா 33ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்லுகிற வசனம் தான் அவர்கள் சொல்ல காரணம். ஆகவே இந்த நாளிலே இந்த வசனத்தில் நான் அநேக செய்திகளை பேசி இருக்கிறேன். என்றாலும் இன்று காலவெளியிலே தேவனுடைய பிள்ளைகளுக்கு சில காரியங்கள் இன்றைய சூழலோடு கூட ஆவியானவனுக்கு உணர்த்தினபடினால் இந்த வசனத்திலிருந்து உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன்.
இந்த காலையில் நான் ஜெபித்துக் கொண்டிருக்கும் போது ஆவியானவர் எனக்கு இந்த வசனத்தை உணர்த்தினார். இந்த வசனத்தில் சில காரியங்களை ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்தின அப்படினாலே உங்களோட கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இங்கு வாசிக்கும் போது எரேமியா சொல்லுகிற சிச்சுவேஷன், இந்த சூழ்நிலையை உங்களுக்கு முதலாவது விளக்க விரும்புகிறேன். 4ஆம் வசனத்தை வாசியுங்கள். 4ஆம் வசனம், அதனுடைய 4ம் பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. 4ஆம் வசனமும் 5ஆம் வசனம் வாசியுங்கள். கொத்தளங்களினாலும் பட்டயத்தாலும் இடிக்கப்பட்டவைகளாகிய இந்த நகரத்தின் வீடுகளையும் யூதா ராஜாக்களின் வீடுகளையும் குறித்து இந்த நகரத்தின் எல்லா பொல்லாப்பு நிமித்தமும் நான் என் முகத்தை மறைத்தபடியினாலே என் கோபத்திலும் உக்கிரத்திலும் வெட்டுண்ட மனுஷ பிரேதங்களினாலே அவைகளை நான் நிரப்பும்படியாகவே அவர்கள் கல்தேரோடே யுத்தம் பண்ண போகிறார்கள். இங்கு வாசிக்க நேரத்தில் எந்த சூழ்நிலையில் என்னை நோக்கி கூப்பிடு என்று எரேமியா தம்முடைய ஜனத்திற்கு தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார், யூதாவுக்கு தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார் என்பதை தீர்க்கதரிசி விளக்குகிறான். இங்கு ஒரு 3 பிரைஸ் தி லார்ட் சிம்பாலிக் ஈவென்ட்ஸ் சொல்லப்படுகிறது, சம்பவங்கள் சொல்லப்படுகிறது. முதலாவது சொல்லப்படுகிற விஷயம், the houses in this city and the royal places of Judah that have been torn down. இங்கு வாசிக்கிறோம், இந்த நகரத்தின் வீடுகளும் யூதா ராஜாக்கள் வீடுகளும் இடிக்கப்பட்டவைகளாயிருக்கிறது. எருசலேம் நகரத்தை குறித்து தீர்க்க தரிசனம் வருகிறது. எருசலேம் சமாதானத்தின் நகரம். இந்த நகரத்தின் வீடுகளிலும் சாதா மனிதனுடைய வீடுகளிலும் ராஜாக்களுடைய வீடுகளும் இடிக்கப்பட்டு ஸ்மாஷ் டவுன். இன்னைக்கு காலையில் கேட்டுக்கொண்டிருக்கிற விசுவாசி தேவனுடைய பிள்ளையே, we are undergoing in a situation of destructions. இடிக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை வழியாய் கடந்து போகிறோம். Financially distracted, socially distracted, physically distracted, emotionally distracted in every aspect of our life. எல்லா சூழ்நிலைகளிலும் தகர்க்கப்பட்டு நம்முடைய வீடுகள் இடிக்கப்பட்ட நிலைமைக்குள்ளாய் கடந்து போய் கொண்டிருக்கிறது. We have just the skeletons of the shelter, but inside the skeletons that totally the life been distracted, praise Lord, முழுமையாய் டிஸ்ட்ராக்ட் பண்ணப்பட்ட, முழுமையாய் கவனம் திருப்பப்பட்ட, கலக்கம் உண்டாக்கப்பட்ட வீடுகளாக நம்முடைய குடும்பங்கள் மாற்றப்பட்டிருக்கிறதே. In what situation you want to cry? எந்த சூழ்நிலையில் ஆண்டவரை பார்த்து ஜெபிக்க வேண்டும், ஆண்டவரை பார்த்து கூப்பிட வேண்டும் என்று இங்கு எரேமியா சொல்லும்போது, the first situation is destructive, இடிக்கப்பட்ட சூழ்நிலை. இந்த இடிக்கப்பட்ட சூழ்நிலையிலே என்னை நோக்கி கூப்பிடு. இந்த காலையிலே கேட்டுக்கொண்டிருக்க தேவனுடைய பிள்ளையே, though we all go into the same situation of destruction, the Jerusalem, the city of peace, சமாதானத்தின் நகரமாகிய எருசலேமும், praise the Lord, மற்ற தேசங்களும் மற்ற இடங்களும் சகலமும் இப்போது இடிக்கப்பட்ட நிலைக்குள் போய் கொண்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையில் தான் கர்த்தருடைய ஆவியானவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். செகண்ட்லி, இரண்டாவதாக அங்கு வாசிக்கிற நேரத்திலே அங்கு வாசிக்கிறோம், எதிர்கொத்தளங்களினாலே. எதனால் இடிக்கப்பட்டதாம்? The siege rams and sword. Hallelujah. இங்கிலீஷ்ல siege rams and sword என்ற வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. எதிர்கொத்தளங்களும் பட்டயத்தினாலும் இடிக்கப்பட்டது. எதிர்கொத்தளங்கள் என்ற வார்த்தையை வேதத்திலே வாசிக்கும் போது எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் வாசித்து பாருங்கள். எரேமியா 6:6. சேனைகளுடைய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், மரங்களை வெட்டி எருசலேமுக்கு விரோதமாய் கொத்தளம் போடுங்கள். எருசலேமுக்கு விரோதமாய் கொத்தளம் போடுங்கள். What does it mean? 2 ராஜாக்கள் 25:1 வாசித்து பாருங்கள். 2 Kings chapter 25 verse 1. ராஜ்யபாரம் பண்ணும் 9ஆம் வருஷம் 10ஆம் மாதம் 10ஆம் தேதியிலே பாபிலோன் ராஜாவாகிய
நேபுகாத்நேச்சாரும் அவனுடைய எல்லா இராணுவமும் எருசலேமுக்கு விரோதமாய் வந்து அதற்கு எதிரே பாளையம் இறங்கி சுற்றிலும் அதற்கு எதிராக கொத்தளங்களை கட்டினார்கள். வாட் டஸ் இட் மீன்? அதனுடைய அர்த்தம் என்ன? எனக்கு அந்த கொத்தளம் என்ற வார்த்தை முதல்ல புரியல. அப்பதான் அதை கொஞ்சம் ஆழமாய் அதை குறித்து வாசிக்க தொடங்கினேன். அப்போதுதான் எனக்கு அது புரிந்தது. இட்ஸ் a blocking of the city. ஒரு சிட்டியை பிளாக் பண்ற இடம். blocking the supplies to the city. அந்த சிட்டிக்கு போக வேண்டிய சப்ளை, ஃபுட், ப்ரொடக்ஷன்ஸ், மேனுஃபேக்சரிங், everything is blocked. I think this is the right time we have to preach about this verse. So we are blocked. நம்முடைய தேசம், we are blocked. ஒரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கு இன்னொரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கு போக முடியாது. ஒரு ஸ்டேட்ல இருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு போக முடியாது. Every supplies are blocked. இந்த சூழல்ல, இந்த லாக்டவுன் சிச்சுவேஷன்ல வந்திருக்கிற சபை புரிந்து கொள்ள வேண்டும். we are in the same arena. அதே சூழல் தான் வந்திருக்கிறோம். இந்த சூழல் தான் ஆண்டவர் சொல்லுகிறார், என்னை நோக்கி கூப்பிடு. when you are blocked, when all the manufacturing industry and all the supplies, all the market, everything is blocked and you are isolated, நீ தனிமைப்படுத்தப்படுகிற நேரத்திலே, உனக்கு வர வேண்டிய சகலமும் வர முடியாதபடி தடுக்கப்பட்டிருக்கிற நேரத்திலே, praise the Lord, when you are under a self sufficiency, சுயமாக வாழும்படி உன்னை தனிமைப்படுத்தி இருக்கிற நேரத்திலே, you have only one place to go, is to cry to the Lord. ஒரே ஒரு இடம்தான், ஆண்டவருடைய சமூகத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். மூன்றாவது அந்த வசனத்தில் வாசிக்கும் போது, 5ஆம் வசனத்தில் நீங்கள் வாசிக்கும் விதமாய் வாசிக்கிறோம். 5ஆம் வசனம் வாசிக்கலாம். எரேமியா 33:5. இந்த நகரத்தின் எல்லா பொல்லாப்பு நிமித்தமும் நான் என் முகத்தை மறைத்தபடியினாலே, என் கோபத்திலும் உக்கிரத்திலும் வெட்டுண்ட மனுஷ பிரேதங்களினாலே அவைகளை தான் நிரப்பும்படியாகவே. Praise the Lord. So see what happens is, the cities are filled with dead bodies. The cities are filled with the dead bodies. பிரேதங்களால் நகரங் வீதிகள் நிரப்பப்பட்டிருக்கிறது. கடந்த நாளில் ஒரு வீடியோ பார்த்தேன் இக்குவாடர் பற்றி. was so stunned. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, வசனம் தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறலன்னு நினைச்சிட்டு இருக்கிறியா? ஏதோ இது வந்துச்சு, ஒரு நோய் வந்துச்சு நினைச்சிட்டு இருக்கிறியா? This is all the things which are foretold. இவைகளெல்லாம் ஏற்கனவே சொல்லப்பட்டவைகள். பிரேதங்களால் நகரங்கள் நிறைந்திருக்கிறது. Nobody there to restore it. ஆயிரக்கணக்கில். Imagine. சற்று சிந்தித்து பாருங்கள். இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது, ஆண்டவருடைய கோபம் வந்த போது மனுஷன் வெட்டுண்டு மனுஷ பிரேதங்களால் அவைகளை நிரப்பும்படியாக. So மூன்று காரியத்தை சொன்ன இந்த சிச்சுவேஷன், the first situation is, சாதாரண மனிதனுடைய வீடு முதல் ராஜாவுடைய வீடு வரை, praise the Lord, hallelujah, இடிக்கப்பட்டிருக்கிறது. The second situation is, it was siege rams were around the city. அவருடைய சிட்டி முழுமையாக பாதுகாப்பு வளையங்களுக்குள்ளாக, praise the Lord, hallelujah, பிளாக் பண்ணப்பட்டு இருக்கிறது. மூன்றாவதாக வாசிக்கிற இடத்துல, it filled with dead bodies, hallelujah, பிரேதங்களால் நிரம்பி இருக்கிறது. இந்த சூழ்நிலையில தான் ஆண்டவர் சொல்லுகிறார், என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். இன்னொரு கேள்வியை கூட கேட்க விரும்புகிறேன். ஏன் இந்த சிச்சுவேஷன் வந்துச்சா? ஏன் இந்த சூழ்நிலை வந்துதாம்? வாசித்து பார்க்கலாம். 5ஆம் வசனத்தை தான் வாசியுங்கள். 5ஆம் வசனம். இந்த நகரத்தின் எல்லா பொல்லாப்பு நிமித்தமும் நான் என் முகத்தை மறைத்தபடியினாலே, என் கோபத்திலும் உக்கிரத்திலும் வெட்டுண்ட மனுஷ பிரேதங்களினாலே அவைகளை தான் நிரப்பும்படியாகவே அவர்கள் கல்தேயருடைய
யுத்தம் பண்ண போகிறார்கள். போதும். 3 காரியத்தை அந்த வசனத்துக்குள் பார்க்கிறோம். ஒன்று, because of the wickedness of the Jerusalem, எருசலேமுடைய, praise the Lord, இந்த நகரத்தின் பொல்லாப்பு. வேதத்தை வாசித்து பார்க்கிற நேரத்தில் எப்பொழுதெல்லாம் தேவன் தமக்கென்று பிரித்தெடுத்த விரும்புகிற ஜனங்கள் தேவனுடைய திட்டத்தை விட்டு பொல்லாங்குக்குள் செல்லுகிறார்களோ அப்பொழுது தேவன் அவர்கள் மேல் தம்முடைய கோபாக்கினையை அனுப்புவார். So here we have to understand. So the situation is because of the wickedness of the Jerusalem. எருசலேமுடைய பொல்லாப்புகள் ஆண்டவருடைய சமூகத்தில் எட்டினது. Amen. Why we face this situation? ஏன் இந்த சூழ்நிலைகளை நாம் இந்த நாட்களில் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கிறோம்? Why? நிறைய விளக்கங்கள் நிறைய பேர் சொல்றாங்க. எனக்கு அதெல்லாம் விளக்கம் சொல்ல தெரியாது. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒண்ணுதான். தேவனுக்கு பிரியமில்லாமல் தேவனுடைய திட்டத்துக்கு தூரமாய் போன நம்மை ஆண்டவர் தமக்கென்று உருவாக்க விரும்புகிறார். That is the only reason I could find. இரண்டாவதாக சொல்லப்பட்டிருக்கிறது, எதனாலே உண்டாயிற்றாம்? பொல்லாப்பினாலே ஆண்டவர் தமது முகத்தை மறைத்தார். வேதம் சொல்லுகிறது, என்னை நோக்கி பார்த்த முகங்கள், அவரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தன. So where the radiance of praise the Lord, நமக்கு பிரகாசம் கொடுக்கிற பிரகாசம் எங்கு இருக்கிறது என்றால் தேவனுடைய முக தரிசனத்தில் இருக்கிறது. இப்ப ஆண்டவர் என்ன செய்தாரா? அவருடைய முகத்தை மறைத்து விட்டார். He hided his face. Yes, brother, sister, we have to understand why this all happened. God just hided. அவர் தம்முடைய முகத்தை மறைத்தார். இயேசு கிறிஸ்து சிலுவையில் இருக்கும்போது பிதாவாகிய தெய்வம் 3 மணி நேரம் இருள் உண்டாயிற்று. அவர் படுகிற வேதனையை பார்க்க கூடாதபடி அவர் தன்னுடைய கண்களை மறைத்தார். ஆண்டவர் praise the Lord மனுஷனை உண்டாக்குவதற்கு மனஸ்தாபப்பட்டார் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். அப்படி என்றால் மனுஷனுடைய பொல்லாப்பு தேவனுடைய சமூகத்தில் எட்டின போது தேவனுடைய பார்வைக்கு ஐயோ இதை நான் பார்க்க விரும்பல என்று சொல்லுகிறார். நீ கேட்டுக்கொண்டிருக்கிற விசுவாசியே, அருமை நண்பனே, உன்னை பார்த்து தான் சொல்றையா, அண்டர்ஸ்டாண்ட், புரிந்துகொள். ஆண்டவர் தம்முடைய முகத்தை மறைக்கிறார். மூன்றாவதாக சொல்லப்பட்டிருக்கிற விஷயம், அவருடைய கோபத்தினாலும் உக்கிரத்தினாலும், his anger and wrath, உக்கிரம், அவர் கோபம் உள்ளவராய் எழும்பி நிற்கிறார். இந்த காலையில் என்னை கேட்டுக்கொண்டிருக்க தேவனுடைய பிள்ளையை, விசுவாசியே, சகோதரனே, சகோதரியே, உங்களை பார்த்து சொல்லுகிறேன், கர்த்தர் தம்முடைய கோபத்தில் எழும்பி நிற்கிறார். இந்த நேரத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், அவருக்கு கோபம் தணிவதற்கு அவர் நேசிக்கிறபடினாலே அவரை நோக்கி கூப்பிடு. அவரை நோக்கி கூப்பிட்ட ஒருவரும் வெட்கப்பட்டு போவதில்லை. அவரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தன. ரைட்? ஸோ உங்களுக்கு ஆண்டவர் என்ன வாக்குத்தத்தத்தில் வச்சிருக்கிறார், நோக்கி கூப்பிடுகிறவனுக்கு என்ன வாக்குத்தத்தத்தை வச்சிருக்கிறார் என்பதை 6, 7, 8 வசனங்களை வாசிக்கிறோம். 8 வாக்குத்தத்தம் இருக்குது. நான் சீக்கிரமா சொல்றேன், என்னென்னு மட்டும் சொல்றேன். வாசிக்கலாம். 6, 7, 8. இதோ நான் அவர்களுக்கு சௌக்கியம். எஸ், லிசன் மீ. முதலாவது ஆண்டவர் வைத்திருக்கிற விஷயம் சௌக்கியம். அவரை நோக்கி பார்க்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு he provides health. இன்னைக்கு காலையில உங்களுக்கு தைரியப்படுத்தும்படி சொல்லுகிறேன், அவரை நோக்கி பார்க்கிற தம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் கொடுக்கிறது சௌக்கியம். உங்கள் குடும்பத்துக்குள்ளாக டெலிவிஷன்லையோ மொபைல்லையோ நீங்கள் எப்படி வேண்டுமென்றாலும் பார்த்து கொண்டிருக்கலாம். இன்று உங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை சொல்லுகிறேன், ஆண்டவர் சௌக்கியத்தை கொடுக்கிறார். நம்பர் 2, இரண்டாவது ஆரோக்கியமும் வரப்பண்ணி ஆரோக்கியத்தை கொடுக்கிறார். ரைட். மூன்றாவது அவர்களை குணமாக்கி he healed them. அடுத்து அவர்களுக்கு பரிபூர்ண சமாதானத்தை கொடுக்கிறார். அடுத்து
சத்தியத்தையும் வெளிப்படுத்துவேன். சத்தியத்தை வெளிப்படுத்துகிறார். அடுத்து, நான் யூதாவின் சிறையிருப்பையும் இஸ்ரவேலின் சிறையிருப்பையும் திருப்பி சிறையிருப்பை திருப்பி கொண்டு வருகிறார். அடுத்து, முன்னிருந்தது போல அவர்களை கட்டுவித்து, முன்னிருந்தது போல கட்டுவிக்கிறார். எப்படி நீ இருந்தியோ, இன்னைக்கு காலையில பலர் ஒருவேளை I too have in my mind, நான் இந்த வசனத்தை வாசிப்பதை போல வாசிப்பதற்கு முன்பாக ஆவியார் எனக்குள்ளாய் ஒரு சின்ன காரியத்தை சொன்னார். என் மனசுல கூட நினைச்சிட்டு இருந்தேன், ஐயோ எல்லாம் மாற ஆண்டவரே, முன்னிருந்த நிலைமைகள் எல்லாம் திரும்பி வருவதற்கு சாத்தியமில்லை என்று சொல்லி எனக்குள்ளாய் ஒரு சின்ன பதட்டம் உண்டானது. இந்த வசனத்தை கர்த்தர் சொன்ன போது எனக்குள் தைரியம் உண்டாயிற்று. I will rebuild as they were before. முன்னிருந்ததை போல திரும்ப கட்டுவேன். அடுத்து சொல்லுகிறார், வாசிங்கள். அவர்கள் எனக்கு விரோதமாய் குற்றம் செய்த அவர்களுடைய எல்லா அக்கிரமங்களுக்கும் அவர்களை நீங்களாக்கி சுத்திகரித்து, அவர்களை சுத்திகரிப்பேன். கர்த்தர் தம்முடைய ஜனத்தை நேசிக்கிறபடினாலே, தம்முடைய ஜனத்தில் அன்பு கூறுகிறபடினாலே அவர் தம்முடைய ஜனத்தை சுத்திகரிக்கிறவராய் இருக்கிறார். He cleanses his people. அடுத்து, அவர்கள் எனக்கு விரோதமாய் குற்றம் செய்து எனக்கு விரோதமாய் துரோகம் பண்ணின அவர்களுடைய எல்லா அக்கிரமங்களையும் மன்னிப்பேன். எஸ், இங்கிலீஷ்ல அந்த வார்த்தை கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. their rebellion, ஆண்டவருக்கு விரோதமா ஆண்டவர்ட்ட கேள்வி கேட்ட, ஆண்டவர்ட்ட பல காரியங்கள்ல ஆண்டவரை எதிர்த்து பேசுற உன்னை ஆண்டவர் மன்னிக்கிறார். அவரை நோக்கி பார்க்க நேரத்தில் ஆண்டவர் வாக்கு பண்ணி இருக்கிற விஷயம், praise the Lord. இதெல்லாம் எப்படி நடக்குமா? மூன்றாம் வசனத்தை திரும்பவும் வாசிப்போம். மூன்றாம் வசனத்தை வாசிக்கும் நேரத்தில் விதமாய் வாசிக்கிறோம். வாசிக்கலாம். என்னை நோக்கி கூப்பிடு, என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு இதெல்லாம் எப்ப நடக்கும்? ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிற நேரத்திலே நடக்கும். ஆண்டவர் நோக்கி கூப்பிடுகிறதுன்னா எப்படி கூப்பிடணும்? ஒரு 5 காரியத்தை சுருக்கமா டக்குன்னு சொல்லிடுறேன். சங்கீதம் 3:4 வாசித்து பாருங்கள். சங்கீதம் 3:4. நான் கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிட்டேன். Call loudly. ஆண்டவரை எப்படி கூப்பிடணுமாம்? சத்தமிட்டு கூப்பிடணும். So தேவ பிள்ளைகளுக்கு it's a lesson. It's a lesson today. Shout unto the Lord. சத்தமிட்டு கூப்பிடுங்க. நான் மனசுக்குள்ளதான் ஜெபம் பண்ணுவேன், நான் வா திறந்து ஜெபம் பண்ணவே மாட்டேன் என்று சொல்ற எல்லாரும் இப்ப வீட்டில இருந்து வா திறந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்று நான் நினைக்கிறேன். அதற்காக ஸ்தோத்திரம். சத்தமிட்டு கூப்பிடு. ஒரு குருடன் ஒருவன் இயேசு அந்த வழியாய் சொல்கிறார் அறிந்த போது அவன் மிகுந்த சத்தமிட்டான். தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று சத்தமிட்டான். அவனை அதட்டினார்கள். அவன் அதட்டின போது மீண்டும் மிகுந்த சத்தமிட்டான். It began to hurt to the ear of the Lord Jesus Christ. அது இயேசு கிறிஸ்துடைய காதுகளுக்கு எட்டினது. உன் சத்தம் ஆண்டவர்கிட்ட எட்டணும். ஆண்டவருக்கு சத்தம் போட்டு கூப்பிட்டாதான் கேட்குமோ? இல்ல மற்றபடி கேட்காதோ? ஆண்டவருக்கு எப்படி கூப்பிட்டாலும் கேட்கும். ஆனா நீ சத்தமிட்டு கூப்பிடு பர்ஸ்ட் அவுட் ஆகுறதுக்கும் நீ உன் வாய்க்குள்ள வச்சு முணுங்குறதுக்கும், நம்ம பாஷையில சொல்றேன், அதுக்கும் வித்தியாசம் இருக்குங்க. ஒரு மரண வீட்டுக்கு சொல்லுகிறேன்னு வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய ப்ராக்சிமிட்டி எப்படி தெரியும் தெரியுமா? அங்க உங்களுடைய ஆட்டிடியூட் மூலம் தான் உங்க ப்ராக்சிமிட்டி தெரியும். உனக்கு ரொம்ப ரொம்ப பரிச்சயம் இல்லாத ஒரு நபர்னா போய் கொஞ்ச நேரம் அப்படி மௌனமா நின்றுட்டு வருவோம். நீங்களும் அப்படிதான், நானும் அப்படிதான். கொஞ்சம் கூட பரிச்சயம்னா கொஞ்சம் போய் அப்படி கண்ணெல்லாம் கலங்கும், 2 தடவை கண்ணெல்லாம் அப்படி தொடச்சிட்டு வருவோம். இன்னும் கொஞ்சம் கூட பரிச்சயமானவர், கொஞ்சம் நெருக்கமானவர் அப்படின்னா அதில் கொஞ்ச நேரம் உட்கார்ந்து நம்ம கண் அப்படியே தலையத்தை அழுத்தி கொஞ்சம் அழுதுட்டு லேசாக அழுதுட்டு வருவோம். ரொம்ப பரிச்சயம், ரொம்ப வேண்டப்பட்டவர், உயிருக்கு உயிராய் நேசிக்கிற ஒருவர்னா சத்தமிட்டு கூப்பிடுவோம். அது எவ்வளவு பெரிய படிச்சவன், எவ்வளவு பெரிய ஆள்னாலும் தெரியாது, நம்ம அறியாம we will be burst out. இல்ல, எனக்கு அந்த அனுபவம் உண்டு, உங்களுக்கு எப்படின்னு தெரியல, ஆனால் I feel it. That's what God says. ஆண்டவரை பார்த்து சத்தமிட்டு கூப்பிடு. Cry to the Lord. ஆண்டவரே எங்களுக்கு விடுதலை வேண்டும், இந்த நாட்கள் எங்களுக்கு ஒரு விடுதலை வேண்டும், எங்களுடைய அழிவிருந்தைகளை மீட்டுக் கொள்ளும் என்று சொல்லி சத்தமிடு. Cry.
சங்கீதம் 18:6 வாசித்து பாருங்கள். 18:6. எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, Call in the distresses. நெருக்கங்களிலே கர்த்தரை நோக்கி கூப்பிடு. நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிடு. Praise the Lord. நெருக்கங்கள் வருகிற நேரத்திலே, பாடுகள் வருகிற நேரத்திலே, உன்னுடைய ஜீவிதத்திலே பலவிதமான கஷ்டங்கள் வருகிற நேரத்திலே கலங்கி போகாத. Go near to the Lord. ஆண்டவருடைய சமூகத்தில் போ. ஆண்டவர் நோக்கி கூப்பிட தொடங்கு. Cry to the Lord. சத்தமிட தொடங்கு. எஸ், சங்கீதம் 28:2 வாசித்து பாருங்கள். நான் உம்மை நோக்கி சத்தமிட்டு உம்முடைய பரிசுத்த சந்நிதிக்கு நேராக கை எடுக்கையில், I will lift your hands and call. கரங்களை உயர்த்தி ஆண்டவர் நோக்கி கூப்பிடு. புதிய ஏற்பாட்டிலே வாசிக்கும் போது பரிசுத்த புருஷர்கள் தங்கள் பரிசுத்த கைகளை உயர்த்தி கர்த்தரை ஆராதித்தார்கள். எதுக்கு தெரியுமா? கை வைத்து ஜெபம் பண்றோம், ஆண்டவருடைய சமூகத்துல சொல்றோம், நான் நிஜஸ்தன் ஆண்டவரை, என் கை உமக்கு முன்பாக வெறுமையாயிருக்கிறது. அதனால்தான் பக்தன் பாடுனா, வெறுமையான பாத்திரம் நான் வெறுத்து தள்ளாமலே நிரம்பி வழியும் பாத்திரமா, வெறுங்கையாக ஆண்டவர்கிட்ட வெறுங்கையா வரணும். அதுக்கு தான் ஆண்டவர் சொல்ல, பரிசுத்த புருஷர்கள் தங்கள் பரிசுத்த கைகளை உயர்த்தி ஆண்டவரை ஆராதித்தார்கள். சோ எப்படி ஆண்டவரை கூப்பிட வேண்டும்? கையை உயர்த்தி சத்தமிட்டு, நெருக்கத்தில் ஆண்டவரே என்று கூப்பிடு. சங்கீதம் 30:8 வாசித்து பாருங்கள். 30:8. நான் குழியில் இறங்குகையில் என் இரத்தத்தால் என்ன லாபம் உண்டு? 30:10 வாசிங்க. தமிழ்ல 30:10 இருக்கு. கர்த்தாவே உம்மை நோக்கி கூப்பிட்டேன், கர்த்தரை நோக்கி கெஞ்சினேன். இங்கிலீஷ்ல அது 8ஆம் வசனத்துல இருக்குது, தமிழ்ல 10ஆம் வசனத்துல இருக்குது. இங்கிலீஷ்ல cry for mercy, நான் இரக்கத்துக்காய் அழுதேன் என்று அர்த்தம் இருக்கிறது. கெஞ்சினேன். ஆண்டவரை எப்படி கூப்பிடணுமா? கெஞ்சி, Lord give me, Lord save me. அந்த கெஞ்சுதல் அனுபவம் இருக்கிறதா? என்னை நோக்கி கூப்பிடு. ஆண்டவரே அதை செய்து விடும் ஆண்டவரே, இதை செய்ய ஆண்டவரே. அல்ல, ஆண்டவர்கிட்ட வந்து உண்மையா உன் மனசளவுல கெஞ்சணும், கிராய், அழணும். நான் விசுவாசிக்கிறேன், இந்த லாக்டவுன் சீசன் முடிச்சு சபை ஆராதிக்கிற நேரத்தில் இப்படிப்பட்ட அனுபவங்கள் பலருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் உண்டாக்குவார். Because we are undergoing a situation like that. அப்படிப்பட்ட சூழ்நிலை வழியா நாம் கடந்து போய் கொண்டிருக்கிறோம். In this arena, this is the alarm to us to go near to the Lord. ஆண்டவருக்கு நேராக போவதற்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அலாம் இது. ஆண்டவரை பார்த்து கெஞ்சுங்க. Cry for mercy. சங்கீதம் 55:17 வாசித்து பாருங்கள். அந்தி சந்தி மத்தியான வேளைகளில், Praise the Lord. Morning, evening, noon. அந்தி சந்தி மத்தியான வேளையில 3 நேரம். பாஸ்டர் டைமே இல்ல பாஸ்டர், ரொம்ப பிஸி பாஸ்டர். இப்ப டைமை என்னமா பண்றீங்க? என்ன செய்துட்டு இருக்கீங்க? ஒன்னும் செய்ய முடியல. வேதம் சொல்லுகிற அந்தி சந்தி மத்தியான வேளையில ஆண்டவரை நோக்கி அழத் தொடங்கு. Cry evening, morning, noon. எல்லா நேரத்திலையும் அந்தி சந்தி மத்தியான வேளையில ஆண்டவரை பார்த்து அழத் தொடங்குங்கள். அந்த அழுகையை கர்த்தர் கேட்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால என்ன பலனை ஆண்டவர் கொடுக்கிறாராம்? 9ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். நான் அவர்களுக்கு செய்யும் நன்மை எல்லாம் கேட்க போகிற பூமியின் எல்லா ஜாதிகளுக்கு முன்பாக அது எனக்கு மகிழ்ச்சியுள்ள கீர்த்தியாயும் புகழ்ச்சியாயும் மகிமையாயும் இருக்கும். நான் அவர்களுக்கு அருளி செய்யும் எல்லா நன்மை நிமித்தமும் எல்லா சமாதானத்து நிமித்தமும் இவர்கள் பயந்து நடுங்குவார்கள் என்று தேவனாகிய கர்த்தர் சொல்கிறார். 2 கான்சிக்வென்சஸை எரேமியா சொல்லுகிறான். கான்சிக்வென்ஸ் 1, எருசலேம்
will be known to other people. மற்ற மனிதர்களுக்கு அறியப்படுகிற மாற்றப்படுவார்களாக. எப்படியாம் இந்த நன்மையினால் praise the Lord என்ன உண்டாகும்? மகிழ்ச்சியும் கீர்த்தியும் புகழ்ச்சியும் உண்டாகும். 3 வார்த்தை சொல்லப்பட்டிருக்குது. ஜாய், பிரைஸ், ஆனர். ஆண்டவருக்கு அல்லது ஆண்டவர் செய்த காரியங்களை குறித்து, எருசலேமுக்கு கர்த்தர் செய்ததை குறித்து ஜனங்கள் அதை பார்த்து கொண்டிருக்கிறவர்கள் மகிழ்ச்சி அடைவார்கள். நம்பர் 1. நம்பர் 2, கீர்த்தி உண்டாகும். தட் மீன்ஸ் ஆண்டவர் இவ்வளவு பயங்கரமானவர் என்று ஜனங்கள் அறிந்து கொள்வார்கள். நம்பர் 3, புகழ்ச்சி உண்டாகும். ஆனர், மரியாதை உண்டாகும். இன்னைக்கு மரியாதைக்கு தேடிட்டு இருக்கிற ஆண்டவருக்கு மரியாதை கொடுக்கலன்னா நீ கொடுப்ப. எப்ப கொடுப்ப தெரியுமா? ஆண்டவர் உன்னுடைய சத்தத்தை கேட்டு உனக்கு விடுதலை கொடுக்கும்போது ஜனங்கள் அதை பார்த்து மரியாதை கொடுக்க தொடங்குவார்கள். அதே பக்கத்துல மறுபக்கம் சொல்றாரு, இதனால என்ன உண்டாகுமாம்? தேவனுடைய ஜனங்கள், எருசலேமின் ஜனங்கள் பயந்து நடுங்குவார்கள். வெளியே உள்ள ஜாதிகள்லாம் மரியாதை கொடுக்கிறான், மகிழ்ச்சி உண்டாகுது, அவன் praise the Lord புகழ்ச்சி உண்டாகுது, கீர்த்தி உண்டாகுது. ரைட்டு. இப்போ தேவனுடைய ஜனத்துக்கு பயம் உண்டாகுது. நான் இப்படி நடந்தா ஆண்டவர் இப்படி பண்ணுவாரு. இந்த பயம் உனக்கு வரணும். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் உண்டாகணும். அந்த பயம் உண்டாகலைன்னா நீ கர்த்தரை புரிந்து கொள்ள முடியாது. யாரால் அதெல்லாம் நடக்குதான்? 2ஆம் வசனத்துக்கு வாங்க. 2ஆம் வசனத்துல வாசிக்கிற நேரத்துல ஆண்டவரை குறித்து ஒரு 3 டெஃபினிஷன் இருக்குது. அதை கூட சொல்லி நான் முடிச்சிடுறேன். இதை செய்கிற கர்த்தருமாய் இதை திடப்படுத்தும்படிக்கு இதை உருவேற்படுத்துகிற கர்த்தருமாய் இருக்கிற யெகோவா என்னும் நாமமுள்ளவர் சொல்லுகிறது என்ன? Praise the Lord. 3 காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. The Lord who made the earth, the Lord who formed it, the Lord who established it. முதலாவது அங்க சொல்லப்பட்டிருக்க வார்த்தை, இதை செய்கிற கர்த்தர், இந்த உலகத்தை செய்கிறவர், உலகத்திலே இவைகள் எல்லாம் நடப்பிக்கிற கர்த்தர். Who made the earth. 2, who formed it, அதை திடப்படுத்தினவர். 3, who established it, அதை உருவேற்படுத்துகிறவர். So the God is all in all. He is omnipotent. He is omniscient. To whom we are crying, யாரை பார்த்து அழ போறோம்? யாரை பார்த்து ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் கேட்க போகிறோம்? யாரை பார்த்து நோக்கி கூப்பிடுகிறோம்? He is the Lord who made it. He is the Lord who formed it. He is the Lord who established it. It's not an ordinary card. It's not somebody you say about your pranas. It's not somebody you say about the histories. He's not somebody you call him a saint. But he is the Lord who created the whole universe. In the உலகத்தை உருவாக்கின தெய்வம். He made it. He formed it. And he established it. Such a mighty God we have. அவ்வளவு பராக்கிரமுள்ள தெய்வம் நமக்குள் இருக்கிறார். அந்த தெய்வத்தை பார்த்து தான் வாசித்த வசனத்துக்குள் வாசித்து முடிக்க விரும்புகிறேன். வாசிக்கலாம். என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு மறு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். என்னை நோக்கி கூப்பிடு, உனக்கு எட்டாததும் உனக்கு நீ அறியாததுமான பெரிய காரியத்தை செய்வேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என்னோட கூட கரங்களை உயர்த்தி ஆண்டவருடைய சமூகத்தில் சொல்லுங்க, நான் விசுவாசிக்கிறேன். Hallelujah. I believe it. உடைய சமூகத்தில் வருகிறேன். உடைய கரத்துக்குள்ள என்னை தாழ்த்துகிறேன். Praise the Lord. அவரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தன. அவைகள் வெட்கப்பட்டு போவதில்லை. இன்றைய காலையில் அவரை நோக்கி கூப்பிடுவீங்களா? அவரை நோக்கி பார்க்க தயாரா இருக்கிறீர்களா? ஹல்லேலூயா. என்னை நோக்கி கூப்பிடு என்று
இன்னல் துன்ப நேரத்திலும் என்னை நோக்கி கூப்பிடு என்று. இன்னல் துன்ப நேரத்திலும் கருத்தா விசாரித்து என்றும் கனிவோடு என்னை நோக்கிடுமே. கருத்தா விசாரித்து என்றும் கனிவோடு என்னை நோக்கிடு. சேர்ந்து சொல்லுவோம். திருப்பாதம் நம் கிருபை நிறை இயேசுவே, கிருபை நிறை இயேசுவே, தமதன்பை கண்டடைந்தேன், தமதன்பை கண்டடைந்தேன். தேவ சமூகத்திலே தமதன்பை தமதன்பை கண்டடைந்தேன். தேவ சமூகத்திலே மனம் மாற மாந்தல் நீரல்ல, மனவேண்டுதல் கேட்டிடோ. மனம் மாற மாந்தல் நீரல்ல, மனவேண்டுதல் கேட்டிடோ. எனதுள்ளம் ஊற்றி ஜெபித்தே, இயேசுவே உம்மை அண்டிடுவே. எனதுள்ளம் ஊற்றி ஜெபித்தே, இயேசுவே உம்மை அண்டிடுவே. திருப்பாதம் நம்பி வந்தே, கிருபை நிறை இயேசுவே, தமதன்பை கண்டடைந்தேன். தேவ சமூகத்தில தேவ சமூகத்திலே தமதன்பை கண்டடைந்தேன். தேவ அல்லேலூயா. சமூகத்திலே என்னை கைவிடாதிரும், என்னை கைவிடாதீரும் நாதா. என்ன நிந்தை நேரிடினோ, என்னை கைவிடாதீரும் நாதா. என்ன நிந்தை நேரிடினும் உமக்காக யாவும் சகிப்பேன், உமக்காக யாவும் சகிப்பேன். உமது பலன் ஏந்திடுவே, உமக்காக யாவும் சகிப்பேன். உமது பலன் ஏந்திடுமே. திருப்பாதம் நம்பி வந்தே, கிருபை நிறை இயேசுவே, தமதன்பை கண்டடைந்தேன். தேவ சமூகத்துல தேவ சமூகத்திலே உம்மை ஊக்கமாய் நோக்கி பார்த்தேன். உம்மை ஊக்கமாய் நோக்கி பார். உண்மையாய் வெட்கம் அடையனப்பா. உண்மையாய் வெட்கம் அடையேன். உம்மை ஊக்கமாய் நோக்கி பார்த்து, உண்மையாய் வெட்கம் அடையே. தமது முக பிரகாசம் தினமும் என்னில் வீசிடுதே. தமது முக பிரகாசம் தினமும். திருப்பாத நம்பி வந்தேன், கிருபை நிறை இயேசுவே, திருப்பாதம் நம்பி வந்தேன். கிருபை நிறை இயேசுவே, கிருபை நிறை இயேசுவே,
தமதன்பை கண்டடைந்தேன். தமதன்பை கண்டடைந்தேன். தேவ சமூகத்திலே சமூகத்திலே தாமதன்பை கண்டடைந்தேன். தேவ சமூகத்திலே. பக்தன் பாடுகிறார், உம்மை ஊக்கமாய் நோக்கி பார்க்கிறேன் ஆண்டவரே, நான் உண்மையா வெட்கப்பட்டு போவதில்லை. எத்தனை பேர் என் கூட சொல்ல முடியும்? ஆண்டவரே, உம்மை ஊக்கமாய் நோக்கி பார்க்கிறோம், நான் வெட்கப்பட்டு போக மாட்டேன். உம்முடைய முக பிரகாசம் என்னில் வீசக்கடவது. எருசலேம் இடிக்கப்பட்ட அனுபவத்தில் இருக்கிறதே. Thank you, Holy Spirit. கிருபையே எங்களுக்கு இரங்கும் ஆண்டவரே. Have mercy on us. எங்களுக்கு இரங்கும், எங்களுக்கு இரங்கும். Thank you, Holy Spirit. Thank you, Lord Jesus. கிருபையின் தெய்வமே, இரக்கமுள்ள பிதாவே, நல்ல நாளுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தேவரீர் எங்களை நடத்துகிற பாதைகளுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோடு கூட இருக்கிற கோலும் தடியும் என்னை தேற்றும் என்று பக்தன் சொன்னானே. உம்முடைய கோலும் தடியும் எங்களை தேற்றுவதாக. எங்களை நடத்துகிற தேவாவியான எங்களோடு கூட சிவாடி கொண்டிருக்கிறேன். நாங்கள் விசுவாசித்திருக்கிறோம். நாங்கள் விசுவாசத்திற்கு இன்னார் என்று அறிந்திருக்கிறோம் ஆண்டவரே. இந்த கால வேளையிலே நாங்கள் சேர்ந்து ஆராதிக்க கத்திருந்த நேரத்தை எங்களுக்கு ஆயத்தப்படுத்தி உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளில் நாங்கள் கேட்ட வசனத்தின்படியாய் உம்மை நோக்கி பார்க்க, உம்மை நோக்கி கூப்பிட கர்த்தர் கிருபை செய்யும். தொடர்ந்து ஒவ்வொரு விசுவாச குடும்பங்களும் ஒவ்வொரு விசுவாச பிள்ளைகளும் அவ்விதமாய் கர்த்தருக்குள் நெருங்கத்தக்கதாய் கிருபை தாரும். எல்லா தடைகளை மாற்றும். அற்புதத்தை செய்வீராக, அற்புதங்கள் செய்வீராக. வீடுகளுக்குள்ள நம்முடைய பிரசன்னம் கடந்து வருவதாக. Jesus, in the name of the Lord, I command the devil, போராடுகிற எல்லா அந்தகார சக்திகளை இயேசுவின் நாமத்தினாலே நான் கடிந்து கொள்ளுகிறேன். கர்த்தர் கிரியை செய்யும், பெரிய காரியங்கள் செய்யும், வழி நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறேன் பிதாவே. ஆமென், ஆமென். நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யம் என்றும் என்று சதா காலங்களிலும் வீடுகளிலும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு இடங்களில் இருக்கிற நம்முடைய பிள்ளைகளை வருகை மட்டும் கூட இருப்பாராக. ஆமென். ஓ தேவனுக்கு மகிமை, தூக்கி எடுத்தார் என்னை, தூக்கி எடுத்தார் இயேசு. தம் கரத்தை நீட்டி ரட்சித்தாரே. ஓ தேவனுக்கு மகிமை. இயேசுவை நேசிக்கிறேன், மேன்மேலும் நேசிக்கிறேன். அக்கரையில் நான் என்று அவரை என்றென்றும் வாழ்த்துவேன். அக்கரையில் நான் என்று அவரை என்றென்றும் வாழ்த்துவேன். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.